இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. இப்படித்தான் ஒரு வீட்ல ஒரு மனைவி வந்து அடிக்கடி ஆபாச படம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுய இன்பம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து சென்னை ஹைகோர்ட்ல டிவோர்ஸ் கேட்டு கேஸ் போட, அதை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது அவங்களோட தனிப்பட்ட பிரைவசி. மனைவின்னு வந்துட்டாலே அவங்கள வந்து அடிமையா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இதே மாரி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, மனைவி வந்து தன்னோட ஆண் நண்பர்ட்ட தாம்பத்திய உறவு பத்திலாம் சேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் டிவோர்ஸ் கேட்டு கேஸ் போட, அதை விசாரிச்ச கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா இது வந்து ஒரு வன்கொடுமை தான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு அந்த டிவோர்ஸ்க்கும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள எல்லார் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் மன உளைச்சல்லே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ நீங்களும் கவுன்சிலிங் எடுத்து உங்கள் பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் போட்டு சைக்காலஜிஸ்ட் சுசித்ரா அவர்கள்ட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்க லிங்க்கில் போய் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மென்டல் ஹெல்த், நம்ம மனநலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்ப நலமும் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க.